ஒரே அந்தஸ்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணா நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாட்ராய முதலாளி 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவரோட புள்ள கல்யாணத்துக்கு செலவு பண்ண கசக்குமா அவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவரே செலவு பண்ணட்டும்னு விட்டுருங்க. இல்ல தேனு, சம்பந்தம் பண்ணிருக்கிற இடம் பெருசோ சிறுசோ நாம செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். இல்லன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நீ செலவே செஞ்சாலும் 4 பேர் 4 விதமா பேசதாமா போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழவே முடியாது. இந்தா, நான் அதுக்காக மட்டும் சொல்லல மயிலு. என் மூத்த பொண்ணு கல்யாணத்துல நான் எந்த குறையும் வைக்கல, எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சேன்னு எனக்கு ஒரு திருப்தி வேணும்ல. நான் சாகுற வரைக்கும் அது முள்ள மாதிரி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ள வீட்லயே வேணாம் சொன்னா கூட நீங்களே வாரி வாரி குடுப்பீங்க போலயே. அம்மாவும் பொண்ணு எனக்கு தெரியாம தோப்புல ஏதாவது பணம் காய்க்கிற மாதிரி வச்சிருக்கீங்களா? அப்படி போட்டனா பாரு, நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல தேனு, அத நம்ம செய்யாம விட்டுற முடியுமா? ஏன்னா கல்யாணங்கிறது 2 குடும்பம் மட்டும் கலந்துக்கிற விசேஷம் இல்ல. நமக்கு வேண்டப்பட்டவங்களும் நமக்கு நல்லது செஞ்சவங்களும் இதுல கலந்துக்கணும். நாம அவங்களுக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்படணும். அவங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணாதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையும். இந்த ஊர்ல எங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லம்மா. என் 3 பொண்ணுங்களோட நான் இங்க நிர்கதியா வந்து நின்னேன். அன்னைக்கு என்ன தப்பா பார்க்க 10 பேர் இருந்தாங்க. ஆனா கை தூக்கி விட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. மளிகை கடை ரத்தனொன்ன, தையல்கார குணவதி அக்கா, பழனிசாமி மாமா, முக்கூட்டு தொப்பு பொன்னையா அண்ணன், பெரியம்மா, பூசாரி அண்ணன், இவங்கெல்லாம் அன்னைக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா இன்னைக்கு நானும் என் குடும்பமும் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு சொந்த பந்தம்னா இப்ப அவங்கதான் தேனு. அந்த 4-5 குடும்பத்துக்காவது துணிமணி எடுத்து கொடுக்கணும்ல. நம்ம எல்லாருக்கும் புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு துணிமணி எடுத்து நகை செஞ்சு போடணும். கணக்கு போட்டு பார்த்தா எப்படியும் ஒரு 7-8 லட்சம் ஆகும் போல இருக்கு. எம்மாடியோ, கேக்கும் போதே கண்ணெல்லாம் கட்டுது. அவ்வளவு காசுக்கு எங்க போவீங்க? அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீட்டு போட்ட பணத்தை வச்சுதான் சமாளிக்கணும். சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த சீட்டு தானேமா? 1 லட்சமோ 1.5 லட்சமோ தானே? அது இல்லம்மா, தங்கராசண்ணன் கிட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கேன். சீட்டா? அது எப்பமா கட்டினா நீ? என்கிட்ட கூட அத பத்தி சொல்லவே இல்ல. நான் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவடி. கல்யாணத்துல தொடங்கி 1 மாத்தி 1 விசேஷம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பணம் வேணாமா? நீ படிக்கிற பொண்ணு மயிலு, இத பத்திலாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நீ படிப்பை விட்டுட்டு பணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனாலதான் என் கவலையும் பயமும் என்னோட போட்டோன்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு நான் நம்பி இருக்கிறது தங்கராசன கிட்ட போட்டிருக்கிற சீட்டு தான். அந்த சீட்டுக்கு இன்னும் 3 ஏலம் தான் இருக்கு. யார் இந்த ஏலம் எடுக்கலையோ அவங்கள போய் பார்த்து பேசணும். இந்த மாசம் நான் ஏலம் எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இருக்காது. மிச்சம் இருக்கிற பணத்துக்கு கடனை உடனே வாங்கி ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குலசாமியை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க கிளம்புங்க. நான் பாக்கி இருக்கிற வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன். போங்க. அம்மா, இப்ப வர இந்த காவிய குடியம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக குடி. வாமாப்ல உட்காரு. ஒரே ஊர்ல தான் இருக்கோன்னு பேரு, ஆனா அடிக்கடி பாத்துக்க முடியறது இல்ல. இல்ல என்ன மச்சான் பண்றது? அவங்க ஏதோ ஒரு வேலையை வச்சுட்டு ஓடிட்டே இருக்கோம்ல. சரி, அதை விடு. என்ன விஷயமா இந்த நேரத்துல என்ன வர சொன்ன? டேய் ஐயா, இந்தாங்க ஐயா. இந்த மாப்ள, என்ன மச்சான் அது? இதுல ஒரு 5 லட்சம் இருக்கு மாப்ள.
வாங்கிக்க. எதுக்கு மச்சான்? சேலம் ரோட்ல ஒரு இடத்த கை காட்டி விட்டேல்ல, அதை இப்பதான் ஒரு பெரிய பார்ட்டி கிட்ட பேசி முடிச்சேன். நல்ல லாபம் கிடைச்சது. அதான். லாபம் வந்துச்சுன்னா நீ எடுத்து வச்சுக்க மச்சான். என்ன எனக்கு கமிஷன் கொடுக்குறியோ? நாம என்ன அப்படியே பழகிருக்கிறோம்? என்ன மச்சான், என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறிய? கோச்சுக்காத மாப்ள, நட்பு வேற தொழில் வேற. அத நீயே முன்ன இருந்து பிடிச்சிருந்தேன்னா பெரிய லாபம் பார்த்திருப்பேல்ல. நீ எனக்கு கை காட்டி விட்டதாலதான் அந்த லாபம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல உனக்கும் பங்கு கொடுக்கறது தான் நியாயம். நான் எதை எதிர்பார்த்து இதை செய்யல மச்சான். எனக்கு தெரியும் மாப்ள, நீ சொல்லணுமா? நானா விரும்பி தான் கொடுக்கறேன். இந்த மாப்ள, இப்ப நீ இதை வாங்கிக்கிறதா இருந்தா மேற்கொண்டு எனக்கு ஏதாவது உதவி ஒத்தாசைன்னா உங்ககிட்ட கேட்பேன். இல்லைன்னா இதோட நம்ம உறவை முறிச்சுக்குவோம். என்ன மச்சான் இது பேச்சு? அந்த மாதிரி எல்லாம் பேசாத. அப்ப வாங்கிக்க. நான் என்ன மொத்தத்தையுமா கொடுக்கறேன்? என் நன்றியை சொல்றதுக்கு ஒரு சின்ன தொகையை தானே கொடுக்கறேன். இந்தா. ஐயா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் மச்சான். ஆனா நான் தான் சந்தோஷமா இல்ல மாப்ள. ஏன் மச்சான்? உன் மகன் கல்யாணத்தை பத்தி கேள்விப்பட்டேன். எல்லா விஷயத்தையும் விவரமா செய்யற நீ அவன் கல்யாணத்துல மட்டும் எப்படி கோட்டை விட்டன்னு எனக்கு புரியல மாப்ள. ஏற்காட்டு மலையில இன்னைக்கு நீயும் ஒரு முக்கியமான புள்ளி மாப்ள. அந்த லெவல்ல இருக்கிறப்போ அதுக்கு சமமான அந்தஸ்துல பொண்ணு எடுக்கணும். இல்லைன்னா இதை விட பெரிய இடமா பிடிச்சிருக்கணும். ஆனா நீ என்னடான்னா ஒரு விளங்காத குடும்பத்துல பொண்ணை பார்த்து வச்சிருக்க. உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணுக்கு அப்பா இல்லையா, கூட பிறந்த ரெண்டும் பொம்பளை பிள்ளைகளா. அதுவும் இல்லாம உன்கிட்ட கையேந்தி தான் பொழப்பு நடத்துற குடும்பம்னு வேற சொன்னாங்க. இந்த மாதிரி கருத்தரையும் பிடிச்ச குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா மாப்ள? என் சூழ்நிலை அப்படி மச்சான். நாம பார்க்காத சூழ்நிலையா மாப்ள? எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கமே. மச்சான் என்ன பேசுற? பணத்தால முடிகிற பிரச்சனையா இருந்தா இத நானே கையாண்டிருப்பாங்க. இது கைமீறி போயிருச்சு. என் மவனு அந்த பொண்ணை விரும்பி தொலைச்சிட்டான். இடம் ரத்தம் இல்ல, அப்படித்தான் இருப்பான். அவன் மனசு அலபாயத்தான் செய்யும். இப்ப பழகாம தோலெல்லாம் சுருங்கி போய் ரத்தம் சுண்டி போன பிறகா பழக முடியும்? அதெல்லாம் அந்தந்த வயசுல நடக்கிறது தானே மாப்ள. அவன் வயசுல இருக்கிறப்போ நான் ஆடாத ஆட்டமா பழகாத பழக்கமா? அந்த பழக்கத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா எத்தனை பேரை நம்ம கட்டிக்கிறது? நமக்குள்ள ஒரு பொண்ணோட பழகுறான்னா ஒண்ணு கண்டுக்காம விட்டுறணும், இல்ல காசை கொடுத்து வெட்டி விட்டுறணும். ஆனா நீ கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணது முட்டாள்தனம் மாப்ள. நீ சொல்றதும் சரி. ஆனா இந்த பிரச்சனையை நான் மட்டும் தனியா கையாண்டிருந்தா இத வேற மாதிரி கொண்டுட்டு போயிருக்கோம். ஆனா சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு எங்க சின்ன முதலாளின்னு ஒருத்தர். அவர் தேவையில்லாம இதுல மூக்க நுழைச்சு ஆட்டத்தையே கலைச்சு விட்டாரு. ஊரையே குட்டி கிடுக்குப்படி போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அவர் சொல்லும் போது என்ன மச்சான் செய்ய முடியும்? என்னதான் ஊர்ல 1000 பேர் நடுவுல முதலாளின்னு பேர் வாங்கியிருந்தாலும் நமக்கு மேல இருக்கிறவங்க அவங்க தானே. அவங்க ஊரையை கூட்டி வச்சு நெருக்கடி கொடுக்கும் போது எப்படி என்னால மறுக்க முடியும்? என் கௌரவத்தை நானும் காப்பாத்திக்கணும் இல்ல. அதனாலதான் வேற வழி இல்லாம சம்மதிச்சேன். அது மட்டும் இல்ல மச்சான், நம்ம பயவேறு இதுல கெட்டு போச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு யார் ஊருக்குள்ள பொண்ணு கொடுப்பாங்க? அதையும் நான் நினைச்சு பார்த்தேன். சரி பிரச்சனையே வேணானுதான் இந்த பொண்ணையை முடிச்சிடலான்னு ஒத்துக்கிட்டு தொலைச்சேன். அவசரப்பட்டுட்டியே மாப்ள. உனக்கும் எனக்கும் இருக்கிறது வெறும் தொழில் பழக்கம் மட்டும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு கூட கூட நிக்கிற அளவுக்கு சொந்தமாவும் பழகி இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுமே உனக்கு ஏன் நினைப்பு வராம போச்சு மாப்ள? நான் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்க மச்சான், என்ன பண்ணலான்னு நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா போதுமே, நான் உன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சிருப்பேனே. இந்த சூழ்நிலையில யாருகிட்ட பேசுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே விளங்கல மச்சான்.
அது மட்டுமா இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டி வேற. பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு, பேரு கெட்டு போச்சு, யாரை இனிமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு ஏகப்பட்ட புலம்பல் மச்சான். அந்த கவலையே உனக்கு வேண்டாம் மாப்ள. உன் மகனுக்கு பொண்ணு கேட்டு நீ எதுக்கு மாப்ள இன்னொருத்த வீட்டுல போய் நிக்கணும்? உன் மகனுக்கு ஏன் பொண்ணை கட்டி வைக்கிற? உனக்கு சம்மதம் தானே? மச்சான் என்ன மச்சான் சொல்ற? மனசுல இருக்கிறத தான் சொல்ற மாப்ள. இந்த முடிவை நான் நேத்து இன்னைக்கு எடுக்கல, 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே எடுத்துட்டேன். என் பொண்ணுக்கு என் அந்தஸ்தை மீறி மாப்பிளை பார்க்கணும்னு நான் நினைக்கல மாப்ள. அப்படி ஒரு இடம் அமைஞ்சிட்டா காலம் முழுக்க நாம அவன் முன்னால கைகட்டி நிக்கிற மாதிரி ஆயிரும். இதுக்கு மேல சொத்து சேர்த்து நான் என்ன பண்ண போறேன் மாப்ள? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கதே இன்னும் மேல மேல எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. என்கிட்ட ஒரு 200-300 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் என் தொழிலையும் இந்த வேலைக்காரங்களையும் கட்டி மேய்ச்சாலே போதும். அத உன் மகன் சிறப்பா செய்வான்ல. அன்னைக்கு எஸ்டேட்ல கூலி பிரச்சனை வந்தப்போ என்ன நடந்துச்சு நீ பார்த்தேல்ல? நம்ம அசோசியேஷன்ல கூட கலெக்டருக்கு லெட்டர் போட்டதோட கடமை முடிஞ்சதுன்னு விட்டுட்டாங்க. ஆனா உன் புள்ள தானே 4 பேரை இழுத்து வச்சு மிரட்டி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சான். நம்மளால முடியாததை கூட அவன் சாதிச்சு காட்டிட்டான்ல. உன் புள்ளதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. உன் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு தான் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சேன். அதனால அப்புறமா இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனா நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கலப்பா. இப்போவும் ஒன்னும் கெட்டு போல மாப்ள. நீ சரின்னு சொல்லு, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். நீ சொல்றதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு மச்சான். ஆனா நிலைமை இப்ப கைமீறி போயிருச்சு. நேத்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பூ வச்சு கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துறதே எங்க சின்ன முதலாளிதான். அவர் பேச்ச நம்பிருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும் மச்சான். ஏற்கனவே முதலாளி வீட்டுல வாக்கப்பட்டு என் மூத்த பொண்ணு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அது அவ வாழ்க்கையை பாதிச்சிடும் மச்சான். நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் மாப்ள. நீ பாட்டுக்கு கல்யாண வேலையை ஆரம்பி, பத்திரிக்கை அடி, ஊருக்கெல்லாம் கொடு. மண்டபத்துல கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு கூட போ. தாலி கட்ட போற நேரத்துல கூட இந்த கல்யாணம் நிக்கும். ஆனா அதுக்கு நீ காரணமா இருக்க மாட்ட. அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா என் மேல எந்த உன்னை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. உன் மேல எந்த பழியும் விழாம இத நான் செஞ்சு முடிக்கிறேன். உனக்கு சம்மதமாங்கிறத மட்டும் சொல்லு. அதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன்ல மாப்ள. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு மாப்ள. சரி மச்சான், உன்னை நம்பித்தான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அது போதும் எனக்கு. மத்ததெல்லாம் என்கிட்ட விட்டுரு மாப்ள. சீக்கிரமே நாம சம்பந்தி ஆக போறோம். அந்த சந்தோஷத்தை இப்பயே கொண்டாடுவோம். இந்த மாப்ள
இசை எப்படி இருக்க? போனா என்கிட்ட பேசாத. ஐயோ, என் செல்ல தங்கச்சிக்கு என் மேல என்ன கோவம்? சும்மா செல்லம் வெள்ளம் கொஞ்சாதண்ணா. ஏற்காடு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு ஒரு வாட்டியாச்சும் கால் பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு? அப்படி இல்லடா. அப்பதான் நான் யாருக்குமே அனாவசியமா ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. அதனாலதான் நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல. ஆனா யார் ஃபோன் பண்ணாலும் உன்னை பத்தி நான் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படியா? நம்பிட்டேனா? ஹாய் ஜீவா. ஹாய். யாருக்கு நான் ஹாய் சொல்றேன்? அது ஒண்ணு இல்ல, மது வந்திருக்கா அதான். சரி, நீ சொல்லு. எப்படி இருக்க? ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ உட்காரு. ஏதோ போயிட்டு இருக்குனா. வம்பு வழக்கு நீயும் இல்ல, செம்ம போரிங்கா இருக்குனா. ஆனா நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருக்கல? ஏய், நான் மட்டும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணாமையா இருக்கேன்? எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா சொல்லு? அப்ப உடனே கிளம்பி இங்க வந்துருனா? நான் ரெடியா தான் இருக்கேன் இசை. அப்பா தானே கிரீன் சிக்னல் காட்டாம இருக்காரு. அப்பாவை விடுனா, அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு. நீ இல்லாம அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? உன்னை பார்க்க முடியல, உனக்கு சமைச்சு போட முடியலன்னு எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சு புலம்பிட்டே இருக்காங்கண்ணா. இன்னைக்கு கூட சாமிக்கு படைக்கணும்னு அதிரசம் செஞ்சாங்க. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அதிரசம் சாப்பிட என் புள்ள இல்லையேன்னு அம்மா ஒரே அழுக. நான் இப்பவே ஏற்காடு போறேன்னு சொல்லிட்டு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அப்புறமா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசணும். அம்மா இவ்வளவு நாள் என்ன பிரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம் இசை. நான் அவங்க கிட்ட பேசினேன்னு வையேன், நானே எமோஷனல் ஆகி உடஞ்சிருவேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்க கிளம்பி வந்துருவேன். அப்பாவை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிதான் நான் பொறுமையா இருக்கேன். புரியுதுண்ணா. நான் அப்பா கிட்ட பேசிட்டு சீக்கிரமாவே ஊருக்கு வந்துருவேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிடு, சரியா? அம்மாவை நல்லா பாத்துக்கோடா. என்ன? சரிண்ணா. பாய். பாய்ண்ணா. டேக் கேர். என்னாச்சு? என்னாச்சு மச்சான்? அம்மா உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்களா? ஆமாண்டா. அம்மானாலே ஃபீலிங்ஸ் தானே, ஃப்ரீயா விடு. அது இல்லடா, எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அம்மா அடிக்கடி அதிரசம் செய்வாங்க. ஏதோ படையலுக்காக இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அத பார்த்த உடனே என் நினைப்பு வந்து ரொம்ப அழுதுருக்காங்க போல. கஷ்டமா இருக்குடா. டேய் விடு மச்சான், இன்னும் கொஞ்ச நாள் தானே. பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடலாம். ஜீவா, உங்களுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்குமா ஜீவா? அப்ப நான் வேணா உங்களுக்கு செஞ்சு தரட்டுமா? ஐயோ, நீ கொடுத்த காப்பியை குடிச்ச அதிர்ச்சியில இருந்து என்ன அவன் வெளியே வரல. இதுல அதிர்ச்சி வேறையா? வேண்டாம் தாயே, என் ஃப்ரெண்டோட உயிரோட விளையாடாதம்மா. நான் எது செஞ்சாலும் நல்லா தான் செய்வேன். அன்னைக்கு நான் போட்ட காஃபி கூட நல்லதா இருந்தது. ஜீவா கூட ஓகேன்னு தானே சொன்னாரு. அது உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்னான். ஆமா ஆமா மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? அன்னைக்கு மது போட்ட கொடுத்த காப்பி ஒரு நாள் குடிக்க முடியல குடுத்தீங்க. அதை கொண்டு போய் பூனைக்கு ஊத்துனேன்டா. அதை குடிச்ச பூனை சத்து போச்சு மச்சான். ஜீவா, எஸ், இவங்க தான் இப்படி கிண்டல் பண்றாங்கன்னா நீ கூட சிரிச்சு இப்படி ஹர்ட் பண்றிய ஜீவா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே, சீரியஸா எடுத்துக்காத மது. சார் மயிலு, அம்மா சாமிக்காக அதிரசம் செஞ்சாங்க சார். உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதிர்ஷ்டத்தை பத்தி பேசணுன்னே மயிலு அதிர்ஷ்டத்தோட வந்து நிக்கிறாள். ஜீவாவுக்கும் மயிலுக்கும் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, பாட்டனி, பிசிக்ஸ், ஜுவாலஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. தெய்வீக பொருத்தம்டா சாமி. தப்ஸ்டாண்டா மச்சான், உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்குடா. ஐயோ, மச்சானை தேடியே அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அதிர்ஷ்டம் வந்திருக்கு, அத சொன்னேன். ஹே, உங்க அம்மா தான் சொன்னாங்கன்னா உனக்கு அறிவில்ல? ஜீவாவோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியாதா? அவன் போகாத ஸ்டார் ஹோட்டல் இல்ல, சாப்பிடாத ஐட்டம் இல்ல,
நீ என்னமோ உலகத்திலே இல்லாத டிஷ் செஞ்ச மாதிரி பெருசா எடுத்துட்டு வந்திருக்க. இல்ல அம்மாதான். ஹே நிறுத்துறி. யாரு சொன்னாலும் நீ யோசிக்க வேணாம். ஜீவா ஹைஜீனிக்கா சாப்பிட்டே வளர்ந்தவ. ஆனா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சுத்தனாலே என்னன்னு தெரியாது. உங்க அம்மா காட்டுல வேலை செஞ்சுட்டு கைய கூட கழுவாம இதை செஞ்சிருப்பாங்க. உங்க வீட்டுல ஃபேன் கூட கிடையாது. விறகடுப்பு வேற. உடம்புல ஊத்துற வேர்வையெல்லாம் சொல்லும் போதே எனக்கு கொமட்டுது.